ஐயா புருஷோத்தம் ஐயா பண்ணுங்க இன்னும் பண்ணுங்க ஐயா. எல்லாருக்கும் போட்டு சொல்றாங்க போட்டு நடக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செய்யணும். ஆலய தூய்மை ஆத்ம சேவை சொல்லுங்க சொல்லி ஆரம்பிங்க. யாராவது பண்ணுமா பண்ணுங்க. ஆலய தூய்மை ஆத்ம சேவை, ஆலய தூய்மை ஆத்ம சேவை, ஆலய தூய்மை ஆத்ம சேவை. சொல்லுடா 367 போட்டாங்க. 67மா? அது அங்க நமக்கு 363 இது. இது நமக்கு Hey hero, hi. வணக்கம்மா.
நாங்கள் அங்கே செஞ்சுக்கிருக்கோம். வர கண்ணன் கோயில் இல்லையா? நான் குருமேடம் சொன்னேன், அங்கே போய் அங்கே 1 கிலோமீட்டர் இங்கே நான் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு நில்லு நில்லு, எனக்கு இது வேணும். இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. ஐயா நித்யானந்தா இப்படி பாருங்க. ஐயா நான் எதுக்கு நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. ஓகே. போலாமா? அதான் எடுப்பா, எங்களை யாருமே போடுறதே கிடையாது. எல்லாருக்குன்னா மதுரையா? கண்டிப்பாக்கா. மதுரை மீனாட்சி எப்படி இருப்பா? ஐயோ அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவர் வர்றாப்லையா? அப்பா டிக்கெட் போட்டீங்களா மதுரைக்கு? நான் வர்றேன். டிக்கெட் போட்டீங்களா? எனக்கு என்ன அங்கேருந்து 35 ரூபா தான். எங்கேருந்து? திண்டுக்கல்ல எனக்கு வசலகுண்டில் இருந்து. ஆமாம், ஆரப்பாளையம் இறங்குனா ஆரப்பாளையத்துலேருந்து மீனுக்கு மும்பையில் வந்துடுவேன். நான் வந்து ஐயமலையம் ஒரு ஊர் இருக்கு, அங்கே சிவனில் உலக பண்ணி இது நான் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருப்பேன். கரெக்டாக 3 மணி போனால் 8 மணி தான் வெளியே கோயிலுக்கு. சரி அண்ணே, அதுதான் நான் வரேன். மம்டி இல்லையா? அது ஐயா மம்டி எடுத்து விட்டாங்க. அது உள்ள கை விட்டு கொஞ்சம் வச்சுருங்க, அப்புறம் போடாதீங்க. ஐயா வாங்க, வணக்கம். வாங்க சிவாய நம்ம. ஐயா வணக்கம், சிவாய நம்ம வாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? வேலை வச்சு செய்ய நம்மளுக்கு. அப்படிங்களா? என்னாச்சு? பலிப்படுத்தல கிணறா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ணா அது பிரிக்காதுல இதை போடலாம். அது போல ஐயா முகம் காட்டுங்க ஐயா, தெரியட்டும். பணி செய்கிற அடியார்கள் எல்லாரும் தெரியணும் ஐயா. சுரேஷ் ஐயா கண்டிப்பாக கேட்பாங்க. நன்றி ஐயா, சிவாய நம்ம. அப்படியே செக் பண்ணீங்க, இல்லைன்னா சொல்லுங்க. என்னம்மா இது உண்டியல்ல போட்டுடுமா ஒரு 2 ரூபாய்? ஆமா, அது அண்டால இருந்து ஊத்துனாருங்க. சும்மா இந்த பக்கெட்ல போட்டு ஊத்தலாம். பேர் என்னமா? லாவண்யா.
உங்க பொண்ணு பேர் ஏதாவது அந்த சொன்னீங்க. இந்த பக்கம் யாராச்சும் ஒரு ஆள் வாங்க சபைனா போட. நீ இப்ப சின்ன பக்கெட் இந்த தண்ணி குடிக்கணும் வந்து ஊத்து. அது தேய்க்கிறதுக்கு வாங்கம்மா கழுவுறதுக்கு. இந்த பக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. பக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. அது புளி இருக்கு. எடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் மோட்டரு. தண்ணி கூட கண்ணு. ஆ வாட்ரு பண்ணுங்க. வாங்கி தரேன் இருங்கய்யா. இன்னைக்கு ஃபோட்டோ வீடியோ இன்னைக்கு எடுக்கிறோம், எடுத்தே ஆகிறோம். அவர்கிட்ட கொண்டாரு கொடுங்க. திருமுருகநாதன் ஐயா இப்போ தான் வந்துட்டு இன்னும் ஐடி கார்டு கூட வாங்கலை. ஐயா ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் காக்கலூர் திருவள்ளூர்லேருந்து வந்து நம்ம திருவேற்காடு தேவி கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன், ஆதி கருமாரியம்மன் ஆலயத்தில் வந்து ஐயா பணி செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி அடியார்கள் கிடைக்க பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சிவாய நம்ம செய்யுங்க ஐயா. தொடர்ந்து நம்ம அமைப்போடு சேர்ந்து விழாவரம் செய்யுங்க ஐயா. மகிழ்ச்சி.
பையில தண்ணி போடு. மேடம் பேர் தான் கௌரிங்களா? அங்கே கௌரி கௌரின்னு வர்றது யாருக்கு தெரியலன்னு நினச்சி உங்கள் பேர் தான். ஆமாம், எங்கள் இதுவில் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. இந்த தீபத்தட்டை தேய்க்கிறதுக்கு ஈரோட்லேருந்து வந்திருக்காரு நித்யானந்த ஐயா. அவருக்கு தான் இந்த இடத்துல இந்த பணி எடுத்து செய்யணும்னு ஆதி கருமாரியம்மா எழுதி வச்சிருக்காங்க. அவரு செஞ்சுட்டு அவ்வளோதான். கீழே உட்காந்து இதில் ஒரு வாஷ் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி வாங்கய்யா. இதில் ஒரு இல்லை அப்படியே ஒரு ப்ரெஷர் அடிங்க. இது அப்படியே சுத்தம் அடிங்க அடிங்க அடிங்க. ஐயா ம் வாங்க. என்னாச்சு? படுமோணுமா? இது போடணுமா? ஓ நமச்சிவாய. வீடியோ வந்துச்சு. மோனிஷ் மோனிஷ் எப்படிக்கா எப்படிக்கா சாப்பிட்டீங்களா? வாங்க 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 வாங்க. மேலுங்க சார். சார் ருத்ராட்சம் பட்டை எல்லாம் నువ్వు పోయి కూర్చో గ్రూప్లో ఉండాలి కదా అమ్మ పక్కన కూర్చో அந்த அக்கா போயிட்டாங்களா? சொன்ன ஞாபகம் அடுத்தெல்லாம் அழகா கௌரியம்மா
கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறேன். அப்படியே நில்லுங்க. ஐயா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க ஐயா. அன்னைக்கு நம்மள சொன்னார்ல வரலாறு முக்கியம் அமைச்சர் அண்ணா சோரசண்ணா உங்களுக்கு அக்கா சோறு போட்டுருவாங்க. ஊரெல்லாம் வீடு எடுத்துட்டு நான் வீட்டில் சோறு பண்ணணுமா? எங்கள் வீட்டு ஆளுங்க பணி செய்கிறத எடுக்க வேணாம். அப்படி சொல்லலப்பா. இங்கே இருக்கணுமா? இங்க சிறு பாலகன் வந்திருக்காரு பாருங்க. ஏய் விஜய் தொப்பைய உள்ள தெரியுது பார். தொப்பை உள்ள இழு தெரியுது பாரு. கொஞ்சம் அடிப்பா ஓகே. ஆமாம்மா எதுக்கு நான் போசை அப்படியே எடுத்து ஓரமா போடணும். ஐயா அடுத்த வாரம் வந்துருங்க. 20ஆம் தேதி வெட்டு வேலை இருக்குது வேதபுரீஸ்வரர் கோயிலில். வேதபுரீஸ்வரர் தான் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் கத்தியோட வந்துருங்க. வெட்டு வேலை இருக்கு. ஓகே 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 சரி சரி சரி. அதெல்லாம் எதுவுமே வேணாக்கா, அப்படியே பெருக்கி கொடுங்கக்கா போதும். ஐயா செய்வாங்கய்யா, அவங்க ஏரியாவில் அந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க. அதெல்லாம் குறையெல்லாம் செய்வாங்க. ஐயா குமாரையா, திருமல்ல வாயில் எப்படி உங்கள் குடும்பம், திருவேற்காட்டில் அப்படி அவங்க குடும்பம் உங்களுக்கு ஒரு படி மேலே. அதில் சண்டை கோழி படத்தில் ஒரு டைலாக் வரும்ல,
அப்படி போய் அம்மா வீட்டு அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் மிஷின் போட்டு தான் வருவோம். நாங்கள் தான் மிஷின் போயிட்டாங்க. இதெல்லாம் விட்டு தான் மிஷின் விழுந்துருமா அம்மா விழுந்துருங்க. அதான் போகணும். அப்படியே அந்த பக்கம் போனா ஆமாம்மா. அவ்வளோதான். அப்படியே மரத்துக்கு தள்ளி விட்டா மரத்துக்கு வந்து தண்ணி போன மாதிரி ஆகிடுங்க. அது ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அப்போ அங்கேருந்து ஆப்போசிட் வச்சுக்கலாம். வர வரைக்கும் கட்டமா அது அப்படியே யூஸ் பண்ண முடியும். அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து செய்வேன். என் பேர் வந்து மகாலட்சுமி. நான் இது 3வது உழவர் பண்ணி வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து செய்யறதுனால. அதனால் திரும்ப திரும்ப வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது செகண்ட் சான்ஸ். இது நான் ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சேவை கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட் இது. இது கண்டினியூஸாக இது இதில் வரும்போது நானும் கலந்துக்கிறேன். என் பேர் விமலா சுந்தர். நான் வந்து இது வதிரகாளி வந்தேன். 2வது உழவர் பண்ணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நான் வருவேன். நமசிவாயா. என் பேர் அனுஷா. நான் இது செகண்ட் ஒரு வாரம் பண்ணி இதுக்கப்புறம் தொடர்ந்து வருவேன். ரொம்ப நல்லா பண்ணோம். இன்னமும் நல்லா பண்ணணும்னு தெரியலாம். சொல்லுவாங்க தெரியும். வரேன். இது 2வது கேள்வி நீங்க கேட்கணும் தெரியுமா? அதான் நீங்க வந்து யாரும் வந்து உங்களால் முடிஞ்சது அதிகாரம் பண்றது ஒரே நாளைக்கு தான். யாரும் எதிர்பார்த்து வரல. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாமே வரும். ஐயா சொன்னாங்க எது வருமோ அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வாய்ப்புங்க எல்லாத்துக்கும் கலந்துங்க. ஐயா இந்த உழவார பணிகளை செய்யும்போது ஆத்ம திருப்தி கிடைக்கும். அவங்களுக்கு எது இருந்தாலும் கிடைக்காதுங்க. எனக்கு ரொம்ப இந்த இடத்துல சந்தோஷம் என்னன்னா, போன உழவர் பணியில் நான் பேசுகிறேன். திருவாக்கரை வதிரகாளி அம்மன் கோயிலில் நான் பேசுனது. எல்லாரும் ஒரு குடும்பமாக வந்து நம்ம செய்யணும்னு ஒரு என்னுடைய கோரிக்கை நான் அந்த இடத்துல சொன்னது. இந்த இடத்துல பார்க்க சொல்ல நம்ம குடும்பமாக ஒருத்தர் தீன் சொல்லாத அளவுக்கு நம்ம எல்லாம் அந்த பூஜை சாமான் தொடுக்க சொல்ல ஒரு சந்தோஷத்தோட செஞ்சும் பாருங்க. அது உண்மையா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஐயா இந்த இடத்துல வந்து சொன்னாரு, நான் தொலைவார்ந்து வரோமா, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோம். இந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம் மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா சொன்னாரு. இந்த இடத்துல அந்த ஐயா யாரும் இல்லை, இங்கே தான் இருக்கிறாரு அந்த ஐயா. வாங்க ஐயா. நம்ம இந்த இடத்த விட்டு சந்தோஷத்தோட இருக்கணும் எல்லாருமே. ஒரு நம்ம இந்த இடத்துக்கு பண்ணுற வீட்டில் எப்படி இருக்கும், ஆனால் உண்மையாகவே சிரித்து பேசினாதான் ஒரு சந்தோஷமே இந்த இடத்துல கிடைக்குதுன்னு இந்த ஐயா தான் சொன்னார். எல்லா மகளிருக்கும் எல்லா அடியார்களுக்கும் என்ன வணக்கம். குப்புசாமி ஐயா நிறைய சொல்லியிருப்பாரு, அது மட்டுமா சொன்னார்? ஐயா குப்புசாமி ஐயா, உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இப்போ சொல்லுங்கள்.
இது வந்து எனக்கு 3வது உழவர் பணி. உழவர் பணி இது வந்து எனக்கு மன திருப்தியாக இருக்குது. மகிழ்ச்சி ஐயா. அடுத்து 20ஆம் தேதி நான் உத்தரகோசமங்க உழவர் பண்ணிக்கு போகிறேன். அதனால தான் நன்றி ஐயா, நன்றி. பணி தான். ஆமாம், இங்கே செஞ்சாலும் அது உழவர் பண்ணி. அனைவருக்கும் நன்றி. நன்றினா பணி நிறைவில் பணி தொடருது. நம்மளுடைய அடுத்த கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க, அந்த நேரத்தில் பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஈரோட்லேருந்து வந்து ஐயா கிளம்புறாரு. இப்போ கிளம்புனா தான் அவர் வெடிகாலம் போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. அவருக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த இது அரேஞ்ச் பண்ணோம். நல்லதுங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. சிவாய. பார்க்கல, நானே செய்வேன்னு தெரியும். நான் அதுதான் சொன்னேன், செஞ்சதே தெரியும். யோ அடா அநியாயமையா உன்னோட யோ அக்கா போறியா? நான் அப்புறம் பட்டு போட்டோலாம் எடுத்துவேன். வேணும்னு எடுக்கிறாருங்க. ஓகேக்கா. ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், அவரை ஃபோன் வாங்கிட்டு சரிங்களா? நீ ஆடுறா. ஒரு சிலை நல்லா தெளிவாக வச்சு தெளிவாக ஐயா சரிங்க ஐயா. ஒரு பை தனியாக சுற்றி கொடுக்குமா? சுற்றி போச்சு. சூப்பரா செல்லம். ஓகேடா. மோனி அம்மா தோடப்படுத்தம்மா நான் சமாதான கூடியா உரிமை வருமா? நேரம் இல்லைன்னா சூப்பராக பண்ணலாம். நல்லா ஐயா நல்லதான் இருக்கு, பளிச்சுன்னு அருமையா. ஓகே ஐயா. அருமையான சூழ்நிலை. யாருன்னா தங்கி இருக்கும்னாலும் தங்கி இருக்கலாம். அங்கேயே வந்து சனி, அதாவது செவ்வாய் புதன், செவ்வாய்க்கிழமை நைட்டே அங்கேயே ஸ்டே பண்ணி வந்து போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தங்கறதுக்கான வாய்ப்புலாம் அங்கே ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க. நித்தியம் அன்னதானம். அந்த டைமில் யாரும் வந்து குரு கோயிலில் வந்து சாப்பிட பசியோடு யாரும் போகக்கூடாதுன்ட்டு எந்த நேரமும் அன்னதானம் அப்படின்ற மாதிரி அந்த 3 நாள் நிகழ்ச்சியில் இருந்து செய்யணுன்றதும் செய்யலாம். வெளி மாவட்டத்துக்கும் இந்த நிகழ்ச்சி போவோம். நம்மளுடைய அடுத்தது இதுதான். மதுரை வந்து எப்படி சுரேஷ் ஐயா கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இருக்கிறவங்க எல்லாருமே வெல் ஒர்க்கர் தான். அங்கே வந்து 200 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஐயா கேட்டிருக்கிறது நம்மக்கிட்ட நல்ல ட்ரெயினபிள் ஒர்க்கர் அப்படின்ற ஒர்க்கர் தான் கேட்டிருக்காங்க. அங்கே வந்தால் சோர்ந்து போகிறதோ இல்லை உடம்பு முடியல, நைட்டெல்லாம் வண்டியில் ட்ராவல் பண்ணுது என்னால் முடியல அப்படின்ற இது வேண்டாம். 1000 பேர் செய்கிற இடத்துல 200 பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1000 பேர் செய்கிற வேலையை 200 பேர் நம்ம செய்யணும்னா அந்த அளவு ஹார்ட் ஒர்க்கர் வேணும். 200 பேர் தான் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் உள்ளவங்க உங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட, அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட உங்களுடைய பேரை பதிவு பண்ணலாம்.
8 உழவார் பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே நம்ம தான் ஸ்ட்ரென்த்து அதிகம் அங்கே காமிச்சதுனால நமக்கு அப்புறம் தான் மற்ற மாவட்டம்லாம் நம்ம வாங்கிடலாம். நான் சொல்லிட்டேன் இங்கே நாங்கள் 150 பேர் வருவோம் அப்படின்ட்டேன். அதனால் நீங்கள் அங்கே போய் சோர்ந்து போய் வேலை செய்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் பெரிய கோயில் இதில் 10% தான் அது. இங்கே ஏக்கர் கணக்கில் இருக்குது. சுற்றி வரத்துக்கே ஒரு நாள் ஆகிடும். கண்டிப்பாக எந்த மூலையில் எந்த ஒர்க்கர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சேலத்துலேருந்து ஒரு குரூப் அவங்களே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மீட்டிங்களோட அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பணி முக்கியம், வேலை செய்யணுன்ற ஓடியே வந்துடுவாங்க. பணி செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கர் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தீபப்பணி, திருவண்ணாமலை தீபப்பணி அப்படி தான் செலக்ட் பண்ணி தான் எடுத்தோம். யார் மலையை ஏற முடியும், மலையில் கொண்டு போய் சாப்பாடு யார் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒர்க்கர் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒர்க்கரே வாங்க. நாங்கள் இன்னார் இப்படி அன்னார் எப்படின்னு யாரும் சொல்லலை. சுரேஷையை கேட்டது இந்த மாதிரி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதோட நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நடந்த உழவார் பணிக்கு இந்த கோயில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது புருஷோத்தமன் அவர்களும் சங்கர் அவர்களும் கோயிலில் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு. வரப்போகிற பங்குனி உத்தர விழாக்காக நமக்கு உழவார பணி வேணும். இவரும் அந்த கோயிலில் ஒரு நிர்வாகி, என்னன்றது தெரியாது, அவங்க நிர்வாகி வேணும்னு கேட்டதுனால அந்த கோயிலுடைய அனுமதியோடு நம்ம செஞ்சுருக்கோம். போன மாதமே நம்ம சொல்லியிருந்தோம் சங்கர்கிட்ட, இந்த பொருள்லாம் எடுத்துன்னு வரதுக்கு சிரமமாக இருக்குது, கொஞ்சம் இங்கேயே ரெடி பண்ணி இங்கேயே வச்சுட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 ஓனரை முடிச்சு புது மோட்ரு இங்கேயே வச்சுக்கிறதோ இல்லை திருவள்ளூர் மாவட்டம் எங்கே பெரிய உழவார பணிக்கும் போகும், ப்ளஸ் இங்கேயே இருக்கும் அந்த மோட்டர் அப்படின்னு 2 பேர் முயற்சியில் புது மோட்டர் இன்றைக்கி 6500 ரூபாய் செலவில் ஒருத்தர பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு செஞ்சதுனால. அதனால திரும்ப செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஐடி கார்டுலாம் கஷ்டம் ரொம்ப இதாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது செகண்ட் சான்ஸ். இது நான் ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட். இது கண்டினியூஸ் எதுல நானும் என் பேர் விமலா. நான் இது வக்ரகாளி இது 2வது உழவார பணி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நான் வருவேன். என்ன ஊருமா? சென்னை. நமசிவாயா. சென்னை. என் பேர் அனுஷா. நான் இது செகண்ட் உழவாரம் பண்ணி இதுக்கப்புறம் தொடர்ந்து வருவேன். இப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணோம். இன்னமும் நல்லா பண்ணணும். அமைப்பு எவ்வளோ நாள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு? சரி சரி. அதனால் நீங்கள் யாரும் அதிகாரம் பண்ணி இந்த அமைப்பு வேலை பண்ண மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சது அதிகாரம் பண்ணுறது ஒரே ஆள் இவர் தான். சொல்லுவாங்க. இப்போ யாரும் எதிர்பார்த்து வரல, எதுவுமே சரி. அதனால் நம்மளுக்கு தேடி எல்லாமே வரும். ஐயா சொன்னாங்க இல்லையா, போன வாட்டி பிரம்மாண்ட உழவார் பணிக்கு ஐயாவோட அவங்க ஒருங்கிணைப்பாளரோட தந்தையோட உடன் வந்தாங்க. இந்த வாட்டி திருப்பி அந்த கருமாரி அம்மா திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. ஐயா உங்கள் பேர்? புதுசாக வந்தவங்க யாருன்னா இருக்காங்க? புதுசாக வந்தவங்க
புதுசாக இதுக்கு முன்னாடி பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து மெம்பர்ஷிப் ஆகும். தொடர்ந்து ஒரு பணிக்கு வாங்க. இந்த தெய்வப்பணி கிடைச்சது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு அதுவே அனுப்பி யார் யாருடைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் திருவக்கரையில் வச்சாலோ அதுக்கு நிறைவேறும். நம்ம திருவக்கரையில் வந்து ஐயா இங்கே மோட்டர் கடைசியில் பிடிச்சிக்கலாங்கய்யா. எங்கேயுமே மாட்டலாம் இன்னொரு மோட்டர் அங்கதான் இங்கே தான் இருக்கு. ஆமாம் அது கொஞ்சம் இருங்க. தண்ணி ஊத்தாதீங்க, நான் உட்காந்து ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்து. ஒரு 11 மணிக்கு டீ வந்துடும். டீ பிஸ்கட் வந்துடும். ஒரு 11 மணிக்கு டீ பிஸ்கட் வந்துடும். ஆமாம் மல்லும் போய் மல்லும் தண்ணி வரல, நான் இது பண்ணலாம் பம்ப் பண்ணு. இங்கே வச்சு தேய்ச்சி அப்படியே இங்கே வைங்க. தெரியும் இங்கே எப்படி தேய்ப்பாங்க. அப்போ அந்த வழக்கத்து போனால அவங்க முருகர் செட்டோட கொடுங்க. முருகர் செட்டு அப்படின்னு சொல்லி முருகர் செட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கோமோ
ஓகே. சாப்பிட்டுறீங்களா? போகிறீங்களாக்கா? வாங்க. அந்த கம்பிங்க எடுத்துணுமா? 2 கம்பி இருக்கும். இது பாருங்க. குட்டிமா குட்டிமா ஒன்றா எடுப்பீங்களா? வேற எடுக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன். கழட்டி குட்டியா குழந்தை? நான் சும்மா சொன்னேன், கேட்டேன். என்ன நினைச்சிருக்கீங்க? அவருக்கு எடுக்கிறாரு, எடுக்கல, அது தேவையே இல்லை. அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு வரணும். அடப்போ கட்டணுமா? ஏன் வரல? எங்க இருக்கு அங்க போடு, அங்க இருந்து இங்க போடு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் அந்த டைரக்ஷன்ல போடுங்க. நான் டைப் பண்ணீங்களா? டைட் ஆகல, ஒண்ணு யூஸ் பண்றாரு. ஐயா நீ நான் டைப் பண்ணீங்க, நீங்க தான் நேர்மறை ஏத்தோம். இந்த கம்பி உள்ள விட்டு டைப் பண்ணீங்களா? டைப் பண்ணுது. நான் தட்டிது. எப்படிங்களா?
நீங்களே ட்ரை நிறைய குப்பை போடாதீங்க. ஏன்னா இப்ப தண்ணி வந்து ஒரு அந்த கவர்ல சொருமா மனுஷன் அந்த கவர்ல எடுத்து போடுப்பா. வேஸ்டேஜ் இது பாரு, வேஸ்டேஜ் மட்டும் போடுறீங்க. தண்ணி வச்சு வேலை செய்ய முடியாது. கஷ்டமா இருக்கா? அட்டை பாக்ஸ்லாம் எல்லாம் தீ பண்ணலாம். எல்லாம் தீ பண்ணி கட் பண்ணலாம். சோபாயில அந்த கப் போடுறல தண்ணி கரெக்ட்டா வாங்க எடுத்து வாங்க. வேலை செய்யறது வேலை போடுமா? பவர் அடிக்குது. இந்த பக்கத்துல நான் ஒரு வாட்டி தள்ளி போயிடுறேன். நீ அடியும் ட்ரெஸ்ஸுக்குலாம் நினைக்க கூடாது. சொல்றேன் நான். தம்பி கஷ்ட வேலை பண்ணி சொல்றேன். நல்லா அடிக்காத நேரம் தலை மேல அடி. அது ஜுரம் வந்துச்சுன்னா நீ அப்படியே ஒரு டீம் போயிட்டே இருக்கும். ரொம்ப அழகா அங்கதான் இருக்கு. நல்லா தண்ணி வச்சானா அப்படியே தள்ளி போயிடலாம். கொத்தர மாட்டேன் இந்த பக்கம் அடிங்களா? அங்கிருந்து அப்படியே தள்ளி வாங்க. இன்னும் கூப்பிடுதானுமா? நான் கூட முடியாது, நீங்க என்ன போய் சொல்லுங்க. நான் ஐயா சொல்லுங்க, ஒரு 4 பேர் தொடர்பு வச்சு சொல்லுங்க. மாட்டு வச்சுப்பேன். நாங்க இங்கே இருந்தா தள்ளிடுவோம். ஒவ்வொரு மாட்டு ப்ரெஷர் ஓவர் இது. படம் வந்துடும், படம் கட்டி போகுது. படம் முடிங்க, படம் யாராவது பிடிச்சிக்கோங்க கட்டியா. அருமை. அவங்க கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி இருக்கு, நீங்க அசால்ட்டா தூக்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அது இந்த கோயிலெல்லாம் அடிச்சார் அண்ணன். இந்த கோயில் அடிச்சாங்க. நான் எதுவுமே செய்யல. அவுட் அடிச்சாங்க. நான் அண்ணன் கேள, நான் அவங்க அடிச்சோம். இங்க ஒண்ணா பூசலாம், ஃப்ரண்ட்ல ஒண்ணா. இங்க மஞ்சள் இங்க கவர்ல மஞ்சள் எடுத்துவாங்க. அம்மா அம்மா அப்படிங்க மஞ்சள் இருந்தது எங்க வாங்க போங்க.
எல்லாரும் கை எடுங்க, 2 பேர் அந்த பக்கம் ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா கூப்பிடுங்க அவங்கள. ஆண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் யாரோ வந்தா போதும். இல்ல யாரு எல்லாரும் வெச்சாச்சு. 2 பேர் கை வைங்க. மஞ்ச வந்து ஈக்குவலா பண்ணுங்கம்மா. யாரனா 2 பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம் இதுக்கு 2 பேர் தானம் பதிவாடு போகுது அதெல்லாம்
சந்தோஷமா இருக்கு இது வந்து செஞ்சதுனால. அதனால திரும்ப திரும்ப வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது செகண்ட் சான்ஸ். இது நான் ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட் இது கண்டினியூஸ் எதில் அருமையான சூழ்நிலை. யாருன்னா தங்கி இருக்கும்னாலும் தங்கி இருக்கலாம். அங்கேயே வந்து சனி, அதாவது செவ்வாய் புதன், செவ்வாய்க்கிழமை நைட்டே அங்கேயே ஸ்டே பண்ணி வந்து போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தங்கறதுக்கான வாய்ப்புலாம் அங்கே ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க. நித்தியம் அன்னதானம் அந்த டைமில் யாரும் வந்து குரு கோயிலில் வந்து சாப்பிட பசியோடு யாரும் போகக்கூடாதுன்ட்டு எந்த நேரமும் அன்னதானம் அப்படின்ற மாதிரி அந்த 3 நாள் நிகழ்ச்சியில் இருந்து செய்யணுன்றதும் செய்யலாம். வெளி மாவட்டத்துக்கும் இந்த நிகழ்ச்சி போவோம். நம்மளுடைய அடுத்தது இதுதான். மதுரை வந்து எப்படி சுரேஷ் ஐயா கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இருக்கிறவங்க எல்லாருமே வெல் ஒர்க்கர் தான். அங்கே வந்து 200 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஐயா கேட்டிருக்கிறது நம்மக்கிட்ட நல்ல ட்ரெயினபிள் ஒர்க்கர் அப்படின்ற ஒர்க்கர் தான் கேட்டிருக்காங்க. அங்கே வந்தால் சோர்ந்து போகிறதோ போய் கொடுக்க மாட்டீங்களே, தொடர்ந்து போட்டுங்கிறீங்களே அப்படி, அதனால் வர வாரம் மட்டுமே கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்கோம். வர வாரம் மட்டுமே, அதுக்கு அடுத்த வாரமும் தொடரும். 20ஆம் தேதி 21, 22, 23 பதிவில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாலண்டியர் சர்வீஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. தன்னார்வலர் சேவை வந்து நம்ம போயிட்டு அந்த கோயில் எப்படி கங்காதீஸ்வரர் கோயில் யார் யார் வந்தீங்க அதே பணி தான் இங்கே செய்ய போகிறோம். கூட சர்வீஸ் அன்னதானம் நம்ம ஆடி கீர்த்திகை எப்படி பண்ணமோ சர்வீஸ் பண்ணணும். 22, 23 அது ஊர் பேர் மட்டும் நான் அது போடுறேன். செவ்வாய் புதன் தாம்பரத்துலேருந்து மணிமங்கலம் போகிற வழியில் அங்கேருந்து வேன் இருக்குது. இறங்கிட்டோம்னா வெள்ளாரைன்ற ஒரு ஊர்.